வணக்கம் குட்டீஸ். பாடம் 1. நானே பறிப்பேன் என் நினைவில் பார்க்கலாம். பழம் வேண்டும். இங்கே ஒரு முயல் இருக்கு இல்லையா? முயல் மரத்தில் ஒரு பழத்தை பார்க்குது. அந்த பழம் வேணும்னு ஆசைப்படுது. பழம் வேண்டும். அடுத்து என்ன பார்க்கலாமா? எட்டவில்லையே. உடனே அந்த முயல் என்ன பண்ணுது? குதிச்சு குதிச்சு பார்க்குது. ஆனால் அந்த பழம் முயலுக்கு எட்டவில்லை. உடனே பக்கத்தில் யார் இருக்காங்க? ஒட்டகச்சிவிங்கி இருக்காங்க இல்லையா? உடனே உதவட்டுமா? அந்த ஒட்டகச்சிவிங்கி முயல்கிட்ட கேட்குது, நான் உதவட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா ஒட்டகச்சிவிங்கி நல்லா ஹைட்டாக இருக்கு இல்லையா? அதனால் நானே பறிப்பேன். உடனே முயல் சொல்லுது, இல்லை நானே பறிப்பேன் அப்படிங்குது. ஆனால் அந்த ஒட்டகச்சிவிங்கி முயலுக்காக ஒரு பழம் பறித்து வச்சுருந்துச்சு அதோட வாயில் இல்லையா? ஆனால் முயல் என்ன சொல்லிச்சு? நானே பறிப்பேன்னு சொல்லிடுச்சு. பறித்து விட்டேன். உடனே ஒட்டகச்சிவிங்கி என்ன பண்ணிச்சு? அந்த முயலை தன்னோட கழுத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அந்த முயலையே அந்த பழத்தை பறிக்க வைக்குது நம்ம ஒட்டகச்சிவிங்கி. உடனே அந்த முயலே ஒரு பழத்தை பறிக்கிறாங்க. பறிச்சோன்னா என்ன சொல்கிறாங்க? பறித்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நாம் தின்னலாம். உடனே முயல் என்ன சொல்லுது? இப்போ நம்ம 2 பேர் கையிலேயும் ஒவ்வொரு பழம் இருக்குது இல்லையா? ஒட்டகச்சிவிங்கி வாயிலே ஒன்று இருக்குது, முயலோட கையிலே ஒரு பழம் இருக்குது. ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லான்னு முயல் சொல்லுது. அகர வரிசை முறை அறிவோம். பாருங்க குட்டீஸ். ஃபஸ்ட்டு கா கா, கி கி, குக்கு, கே கே, கை, கொக்கோ, கவுன்னு இருக்குது. ஃபஸ்ட் நம்ம என்ன எழுதணும்? காதனை ஃபஸ்ட்டு. ஸோ கால கணினி. அடுத்து கா காற்றாடி, கி கிளிஞ்சல், கீ கீரை, கு குடை, கூ கூடை, கே கெண்டை மீன், கே கேழ்வரகு, கை கைப்பை, கொ கொடி, கோ கோழி, கௌ கௌதாரி. இப்போ அகர வரிசை முறை நம்ம படிச்சிட்டோம். அடுத்தது அகர வரிசைப்படுத்துவோன்னு கொடுத்துருக்காங்க. இதில் கா வரிசைப்படி போட்டிருந்தாங்க, இங்கே சா வரிசையில் கொடுத்துருக்காங்க. சரியா? என்னென்ன கொடுத்துருக்காங்க? சீப்பு, சங்கு, சூரியன், சாட்டை, சிங்கம், சேவல், சுண்டல், சௌச்சௌ, செடி, சொட்டு மருந்து, சைகை, சோளம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க எடுத்துக்காட்டாக சங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அடுத்து நம்ம என்ன எழுதணும்? சான்னு இங்கே எழுதணும். ஓகேவா? அடுத்து சி சூன்னு ஃபஸ்ட்டு அதை எழுதி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வார்த்தைகளை எடுத்து எழுதலாம். சா சங்கு, சா சாட்டை, சி சிங்கம், சி சீப்பு, சு சுண்டல், சு சூரியன், சே செடி, சே சேவல், சைகை, சொட்டு மருந்து, சோளம், சௌச்சௌ. ஓகே குட்டீஸ், இதோட இந்த வீடியோ முடிந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.